வாங்க இன்றைக்கி மஞ்சளை பற்றி பார்க்கலாம். மஞ்சள் மருத்துவத்துறையில் அதிக பங்கு வகிக்குதுங்க. அதனால தான் இதை நம்ம அன்றாட வாழ்க்கையில் உணவு முறைகளில் நம்ம சேர்த்துக்கிறோம். இதை ராணி மசாலா, தங்க மசாலான்னு 2 விதமாக அழைக்கிறாங்க. இதோட அறிவியல் பேர் அப்படின்னா கர்குமா லாங்கா. இது ஜிஞ்சபரேசின்ற குடும்பத்தை சேர்ந்தது. மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவைப்படுற அனைத்து பொருட்களையுமேவும் ரொம்ப கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் கொடுக்குறாங்க. மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இது கம்மி ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க. வேணுங்கிறவங்க மற்ற ஆப்போட கம்பேர் பண்ணி பார்த்து செக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட மருத்துவ குணங்கள்னு பார்த்தோம்னா ஆன்டி ஆக்சிடெண்ட், ஆன்டி கான்சர், ஆன்டி மைக்ரோபியல். வாங்க ஆதாரங்கள் பார்க்கலாம். இந்தியாவில் தாங்க இதை அதிகமாக விளைவிக்கிறாங்க. அது இல்லாமல் தாய்லாந்து, இந்தோனேஷியா, சீனா, ஆப்பிரிக்கான்னு இந்த 4 நாடுகள்லேயும் விளைவிக்கிறாங்க. பாரம்பரிய பயன் எடுத்துக்கிட்டோம்னா இருமல், பசியின்மை, வயிற்றுப்போக்கு, வயிற்று வலி, சுவாச கோளாறு, காயம், வீக்கம், தோல் பிரச்சனை, இதுக்கெல்லாம் அடிப்படை மருந்து மஞ்சள் தான். எடுத்துக்காட்டு இருமல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தாத்தா பாட்டி சொன்னது தான், பாலில் மஞ்சளும் மிளகும் போட்டு குடித்தோம்னா இருமல் கொஞ்சம் சரியாகும். இதுதான் நம்ம பாரம்பரிய பயன், மருத்துவ பயன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா புற்றுநோய்க்கு சிறந்த மருந்து. இது மஞ்சளில் அதிக எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அந்த புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை நம்ம மஞ்சளுக்கு இருக்குது. எடுத்துக்கிட்டு பாருங்களேன், அமெரிக்காவில் இந்த மஞ்சளை தான் கேன்சர் வந்த பேஷண்ட்டுக்கு மருந்தாக கொடுக்குறாங்க. மஞ்சளை ஒரு டியூப்பில் அடைச்சி அதை ஒரு டேப்லெட்டாக கொடுக்குறாங்க. அவங்க நன்மைகளை பற்றி பார்க்கலாம். மஞ்சளில் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதை நம்ம அன்றாட உணவில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இளமையாக வச்சுருக்குது. பெண் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே மஞ்சள் தேய்ச்சி குளிப்பாட்டிட்டு வந்தோம் அப்படின்னா இது நம்ம தோலில் படும்போது ஸ்கின் அலர்ஜி மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கல்லீரலில் எந்த மாதிரியான வேலைகள் நடக்குது அப்படின்னா நச்சு மிக்க டாக்ஸின்களை வெளியேற்றி பாதிக்கப்பட்ட செல்களை புதுப்பிக்குதுங்க. அடுத்து இரத்த சோகையை குணப்படுத்துது. நெக்ஸ்ட்டு மூளை. மஞ்சளில் இருக்க குர்குமின்ற வளர்ச்சி ஹார்மோன்கள் மீது நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தி மூளையில் எந்த விதமான பிரச்சனையும் வராமல் தடுக்குது. நெக்ஸ்ட்டு இதயம். மஞ்சளில் இருக்க அந்த குர்குமின்ற வளர்ச்சி இரத்த நாளமான தமனியில் கெட்ட கொழுப்பு படிவதை தடுத்து தமனியை இயற்கையாகவே சுத்தமாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2011 ஜப்பானில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் மஞ்சள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இதய நோய்கள் வராமல் தடுக்குதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இதோட தீமைகளை பார்க்கலாம். மஞ்சள் என்னதான் பாதுகாப்பானதுன்னு சொன்னாலும் மிகச்சிறிய அளவில் தான் எடுத்துக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வாரி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி மஞ்சளில் இருக்க அந்த குர்குமின் என்னும் சேர்மம் இரத்தத்தை மெலிதாக்கும். இரத்த உறைவு எதிர்ப்பு மருந்துடன் இணையும் போது இரத்தப்போக்கு பிரச்சனையும் ஏற்படுத்தும். தேர்டு, இரும்பு சத்து குறைபாடு உள்ளவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா குர்குமின் அப்படின்ற சேர்மம் இரும்பு சத்து உடலால் உறிஞ்சப்படுவதை தடுக்கும். ஃபோர்த்து, பித்தப்பை பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டிங் இல்லாமல் எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா இது மேலும் பிரச்சனையை அதிகமாக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து அதிகமாக எடுத்துக்கும் போது சிறுநீரகக்கல் உருவாகும் அபாயம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் மருந்தளவில் மஞ்சளை எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு மஞ்சளை கொஞ்சமாக கொடுத்து பழக்குங்க. ஏதாவது ஒரு உணவுகள்லையே கொடுத்து பழக்குங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இதிலேருந்து நல்லா கிடைக்கும். அதே சமயம் மருந்தை எடுத்துக்கோங்க. அதிக அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் நம்ம உடம்புக்கு கேடு தான். பார்த்துக்கோங்க, நம்ம உடம்பை நல்லா கவனிச்சுக்கோங்க.
நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.